தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஆல் இண்டியா கோட்டாக்குரிய ரவுண்ட் டூ ரிசல்ட் அப்படின்றது ஒரு வழியாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நேற்று நம்ம ஒரு ஷார்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஏன்னா அவங்க ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டு திரும்ப ரிவைஸ் பண்ணியிருந்தாங்க. ரிவைஸ்டு ஃபைனல் ரிசல்ட் வெளியிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வெயிட் பண்ண சொன்னாங்க. திரும்ப வந்து நான் ஏற்கனவே விட்டது கரெக்ட்னு சொன்னாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது. அதாவது கொடுக்குற மாதிரி கொடுத்து திருப்பி வாபஸ் வாங்கி மறுபடியும் கொடுத்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடந்து ஒரு வழியாக ஆல் இண்டியா கோட்டாவோட ரவுண்ட் டூ ரிசல்ட் வந்தது. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் இண்டியா கோட்டாவில் ரவுண்ட் டூ ரிசல்ட்டில் புதுச்சேரி சேர்ந்த மாணவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, இந்த புதுச்சேரியை சேர்ந்த மாணவர்கள் எவ்வளோ பேருக்கு சீட் அலாட்மெண்ட் ஆகிருக்கு. ஏன்னா புதுச்சேரி சேர்ந்த மாணவர்கள் பெரும்பாலும் எதில் எடுப்பாங்க அப்படின்னா ஜிப்மர் புதுச்சேரி அண்ட் ஜிப்மர் காரைக்காலில் எடுப்பாங்க. ஸோ இங்கே ஜிப்மர் புதுச்சேரியிலையும் ஜிப்மர் காரைக்காலையும் எவ்வளோ ஸ்டூடெண்ட் வந்து எத்தனை எத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜிப்மர்லையும் ஜிப்மர் காரைக்கால்லையுமே ஜிப்மர் புதுச்சேரியிலுமே ஆல் இண்டியா கோட்டா வழியா ரவுண்ட் டூ சீட் கிடைத்த மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த மாணவர்கள் ஏற்கனவே கண்டிப்பா எல்லாருமே சென்டாக் மூலமாகவும் ரவுண்ட் டூக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க. சென்டாக்கு நேத்து வந்து கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ்ல முடிக்கிறதுக்கு லாஸ்ட் டேட்டா இருந்தது. அதுல வந்து நீங்க கலந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுல இருந்து உங்களுடைய அந்த லிஸ்ட்டை வந்து எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. யாரா இருக்குன்னா, ரவுண்ட் டூக்கு சீட் அலாட்மெண்ட் ரவுண்ட் டூவில் ஆல் இண்டியா கோட்டா வழியாக ஜிப்மர் காரைக்காலையுமே ஜிப்மர் புதுச்சேரியுமே சீட்டு கிடைச்சிது அப்படின்னு சொன்னால், சீட்டு கிடைத்த மாணவர்கள் ஏற்கனவே சென்டாக்ல நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு சென்டாக்ல இருந்து வெளியே எடுத்துருவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் அதையும் நோட்டிஃபிகேஷனாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் டீட்டெயிலாக என்னன்றதை பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் புதுச்சேரி சென்டாக்ல ரவுண்ட் டூவில் எவ்வளோ கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகுன்னு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் அந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன டீட்டெயிலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத ஒரு கிளான்ஸ் நம்ம பார்த்துடலாம். சார் இப்போ நம்ம சென்டாக்கோட வெப்சைட்ல இருக்கிறோம். ஸோ சென்டாக் வெப்சைட்ல நீட் யூஜி, ஸோ யூஜி நீட்டுக்கு நான் வந்து உள்ளே போயிடுறேன். ஸோ யூஜி நீட்டுக்கு உள்ளே போயிட்டோம் அப்படின்னா இதில் வந்து பாருங்கள், ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் நமக்கு லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் அப்ளைடு, லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் அப்ளைடு கேண்டிடேட்ஸ் அலாட்டட் சீட் இன் புதுச்சேரி ஜிப்மர் அண்ட் காரைக்கால் த்ரூ ஆல் இண்டியா கோர்ட் கவுன்சிலிங். ஸோ யாரெல்லாம் வந்து அலாட்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்ற லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க, புதுச்சேரி சேர்ந்த மாணவர்களுடைய லிஸ்ட் அதில் கொடுத்துருக்காங்க. அதே போல் அடுத்தது கீழே வந்து நோட்டீஸ் என்ன சொல்லியிருக்காங்க, ரிமூவல் ஆஃப் ரவுண்ட் டூ ஜிப்மர் அலாட்டட் கேண்டிடேட்ஸ் இன் சென்டாக் யூஜி நீட் ரவுண்ட் டூ அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நான் சொன்னது. ஸோ யார் யார் பேரை ரிமூவ் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் பேர் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. சீட் அலாட்மெண்ட் ஆனதில் ரவுண்ட் டூவில் சீட் அலாட்மெண்ட் ஆகிருக்கும் அதாவது ஆல் இண்டியா கோட்டா வழியாக அவர்கள் சென்டாக்கில் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க பேரெல்லாம் எடுத்துட்டோம்னு சொல்லி ஒரு நோட்டீஸையும் கொடுத்துருக்காங்க. சார் அதுக்கு முன்பாக வந்து எத்தனை பேர் சீட் வந்து நமக்கு இதில் அலாட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். த்ரூ ஆல் இண்டியா கோட்டா வழியாக ஜிப்மர் புதுச்சேரி அண்ட் ஜிப்மர் காரைக்காலில் எத்தனை பேர் வந்து அலாட்மெண்ட், இவ்வளோ பேர் வந்து அலாட்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் எவ்வளோ பேர் லிஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 57 பேர் வந்து சீட்டு கிடைச்சிருக்கு ரவுண்ட் டூவில் ஆல் இண்டியா கோட்டா வழியாக 57 பேருக்கு கிடைச்சிருக்கு. இது ஒரு பெரிய விஷயம்தான். ஸோ இதனோட கட் ஆஃப்லாம் என்னன்றதை அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். யார் யார் எந்தெந்த கேட்டகரியில் எந்தெந்த இதில் வந்து அவங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு, எந்தெந்த கேட்டகரியில் சீட்டு கிடைச்சிருக்குன்றது நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து மொத்தம் 57 பேர் கிடைச்சிருக்காங்க, கிடைச்சிருக்கு. இந்த லிஸ்ட்ல தான் வந்து யாராவது வந்து சென்டாக்ல அப்ளை பண்ண மாணவர்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சென்டாக் மூலமா சீட்டு கிடைக்காதுன்றது ஒன்று. ஓகேங்களா? ஸோ அது ஒரு விஷயம் இருக்கு. இந்த நோட்டீஸ்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதில் வந்து டீட்டெயிலாக வந்து இன்ஃபர்மேஷனை சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அது அந்த நோட்டீஸ். இதில் வந்து ரிமூவல் ஆஃப் ரவுண்ட் டூ ஜிப்மர், ரிமூவல் ஆஃப் ரவுண்ட் டூ ஜிப்மர் அலாட்டட் கேண்டிடேட்ஸ் இன் சென்டாக் யூஜி ரவுண்ட் டூ அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாணவர்கள் வந்து எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிஐஎம்எஸ் த்ரூ சென்டாக் வழியாக நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவில் எடுத்தீங்கன்னா ஹாவ் பீன் அட்மிட்டட் இன் ரவுண்ட் ஒன் ஆர் அலாட்டட் இன் ரவுண்ட் டூ. ரவுண்ட் ஒன்ல இருந்தாலும் சரி, ரவுண்ட் டூலையா இருந்தாலும் சரி, அது இன்டர்னல் புதுச்சேரி கோட்டாவில் டொமிசில் கோட்டாவுக்குள்ளே வர மாணவர்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருப்பாங்க த்ரூ சென்டாக் வழியாக. அந்த மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து இப்போ ஜிப்மர்ல ரிலீஸ் ஆன, அதாவது ஆல் இண்டியா கோட்டா வழியாக ரிலீஸ் ஆன இந்த ரவுண்ட் டூ அலாட்மெண்ட்ல சீட் கிடைச்சதுன்னா உங்க பேரை ரிமூவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சார் இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த லிஸ்ட் அது கீழே இருக்கும்னு நினைக்கிறேன், அது செக் பண்ணி பார்க்கல நானும் இன்னும். ஸோ உங்களுக்கு அந்த ஜிப்மர் காரைக்காலில் சீட்டு கிடைத்த மாணவர்கள், ஜிப்மர் புதுச்சேரியில் சீட்டு கிடைத்த மாணவர்களுக்கு வந்து ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்தாலும் இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது 19ஆம் தேதி இன்னைக்கு மதியம் 1 மணி வரைக்கும் டைமும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இந்த விஷயம் புதுச்சேரி மாணவர்களுக்கு இப்போ இருக்குது. இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்க மிக முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஸோ இது வந்துட்டு தான்.
ஸோ நேத்தோட ரவுண்ட் டூட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படின்றது கம்ப்ளீட் ஆச்சு. கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் அதே நீங்கள் எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. அடுத்த கட் ஆஃப் வீடியோ என்னன்றதை தெளிவாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.